சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியிலுள்ளது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வந்துள்ளது. பொங்கலுக்கு முன் ரேஷன் கார்டு கிடைக்க ஏற்பாடு. அதாவது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய ரேஷன் கார்டை விரைந்து வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தமிழ்நாடு முதலமைச்சரால் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பொது விநியோக அங்காடிகளின் மூலம் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தடையின்றி வழங்குவது குறித்தும் பொது விநியோக அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் குறித்தும் தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி சமீபத்தில் ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். தலைமை செயலகத்தில் துறை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரால் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினால் நகர்வு செய்யப்படும் பச்சரிசி மற்றும் சர்க்கரையின் தரத்தினை உறுதி செய்திடுமாறு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கரும்பின் நுழையிருக்கும் தொகையினை வெட்டாமல் முழு கரும்பையும் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் வழங்கிட கூட்டுறவு துறையினருடன் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. பொது விநியோக அங்காடிகளில் அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு மற்றும் விநியோகத்தின் நிலையினை மாநிலம் முழுவதும் கண்காணித்து உடனுக்குடன் குறித்த காலத்தில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அனைத்து பொருட்களும் விநியோகம் செய்யப்படுவதை உறுதி செய்திட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. புதிய ரேஷன் கார்டுக்கான விண்ணப்பித்துள்ள விண்ணப்பங்களை உடனுக்குடன் பரிசீலித்து தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களின் குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் கார்டுகள் விரைந்து வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் ரேஷன் கார்டுகளில் எண்ணிக்கை ஏற்ப தேவைப்படும் இடங்களில் புதிதாக ரேஷன் கடைகளை திறந்திடவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய சேமிப்பு கிடங்குகள் கட்டுவதற்கு தகுதியான நிலங்களை தேர்வு செய்திடுமாறு தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிர்வாக இயக்குனருக்கு அரசு தரப்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் குற்ற புலனாய்வுத்துறை அலுவலர்கள் பொது விநியோக திட்ட பொருட்கள் கடத்தல் மற்றும் பதக்கல் தடுப்பதற்கு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பாராட்டியும் எல்லையோர அண்டை மாநிலங்களின் அலுவலர்களுடன் இணைந்து கலந்தாய்வு கூட்டங்கள் மேற்கொண்டு அரிசி கடத்தலை முற்றிலுமாக ஒழித்திடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணர் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர்கள் கூட்டுறவுத்துறை அலுவலருடன் ஒருங்கிணைந்து தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அறிவுறுத்தியபடி பொங்கல் பரிசு தொகுப்பினை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு உரிய காலத்தில் தரத்துடன் வழங்கப்படுவதை உறுதி செய்திடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரசு தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் பரிசு தொகுப்பு மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பங்களை உடனே சரிபார்த்து ரேஷன் கார்டுகளை விரைந்து வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. பயனாளிகளிடையே கூடுதல் மகிழ்ச்சியை உருவாக்கியுள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த 40 மாதங்களில் புதிதாக 1666 ரேஷன் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் 230 நெல் கொள்முதல் நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. மேலும் புதுடெல்லியில் உள்ள தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்திற்கு மத்திய அரசு முதல்
பரிசு வழங்கி பாராட்டியுள்ளதாக அரசு பெருமிதத்துடன் கூறியுள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது: தமிழ்நாட்டில் நெல், அரிசி உட்பட அத்தியாவசிய பொருட்களின் இருப்பு நிலவரங்களை எப்போதும் சீராக நிர்வகித்திட உதவும் வகையில் வெளிச்சந்தை வர்த்தகம் உட்பட அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்கான அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் 1956ஆம் ஆண்டு கம்பெனிகள் சட்டத்தின்படி 23/2/1972 அன்று நிறுவப்பட்டது. தமிழ்நாடு மக்களுக்கு குடும்ப அட்டைக்கு 20 கிலோ அரிசி வழங்கியது உட்பட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டன. மத்திய அரசின் ஆய்வு அறிக்கைகள் வாயிலாக வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடம் பெற்றுள்ளது என குறிப்பிடப்பட்டது பாராட்டப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 40 மாதங்களில் மாதாந்திர பொது விநியோக திட்ட குறைதீர்க்கும் நாள் முகாம்கள் நடத்தப்பட்டு நகல் அட்டை, புதிய குடும்ப அட்டை, முகவரி மாற்றம், பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட 1,83,610 கோரிக்கைகள் பெறப்பட்டு அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களை தகுதியான பயனாளிகளுக்கு அளிக்கும் பொருட்டு கைவிரல் ரேகை பதிவு முறை மேற்கொள்ளப்பட்டு ஆதார் எண்கள், குடும்ப அட்டைகள் இணைக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரையின்படி ஏழை எளிய பொதுமக்களின் வசதிக்காக அவர்களுடைய குடியிருப்புகளுக்கு அருகிலேயே நியாய விலைக் கடைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக 633 முழுநேர நியாய விலைக் கடைகளும் 1033 பகுதி நேர நியாய விலைக் கடைகளும் ஆக மொத்தம் 1666 நியாய விலைக் கடைகள் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன. 31/12/2023 வரை நியாய விலைக் கடைகளில் உட்புற மற்றும் வெளிப்புற சூழலை மேம்படுத்துவதற்கான பணிகள் 2778 நியாய விலைக் கடைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.